Hi students, welcome to IK Academics. இந்த क्वेश्चन பாருங்க. 6 வந்து 12 மாறுச்சுனா 4 வந்து என்னவா வரும் கேக்குறாங்க. டக்கன பார்த்தோனே 6 2 12 அப்ப 4 2 8 ன்னு சொல்வீங்க. 8 ஆப்ஷன்ல இருந்தா அதான் ஆன்சர். ஆனா அந்த ஆப்ஷனை நான் வைக்க மாட்டேன். ஓகே. ஒரு क्वेश्चனை பார்த்தோனே ஈஸியா புலப்படுற லாஜிக் இருக்குல. அப்படி இல்லாம யோசிக்கிற விதமா டிஃபிகல்ட்டியா யாராலுமே யூகிக்க முடியாத லாஜிக்ஸ் கொண்ட ஒரு 10 டிஃபரெண்ட் क्वेश्चंस நான் இந்த கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? குரூப் 2 மெயின்ஸ்ல ரீசனிங்ல அனாலஜி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கண்டிப்பா நான் சொல்றேன் 2ல இருந்து 3 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமா சிலபஸ் 27 டாபிக் வந்து 40 கேள்வி கேட்க போறாங்க. அந்த அனாலஜில மட்டும் 2ல இருந்து 3 கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அது ஈஸியா கேட்கிற கேள்விகள். இப்ப 6 தான் 12 4 என்ன 8ங்கிற ஆன்சரை நீங்களே போட்டுருவீங்க. அது இல்லாம வேற மாதிரி லாஜிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 10 டிஃபரெண்ட் क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த குரூப் 2 ரீசனிங்ல 40க்கு 40மே எடுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற எல்லா விஷயம் ரெகுலரா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துருச்சு. எக்ஸாம்பிள் எப்படி அப்ரோச் பண்றது? 6 2 12 4 2 8 8 ஆப்ஷன்ல இல்ல. ஓகே. 6ஓட 6 கூட்டினா 12. அப்ப 4ஓட 6 கூட்டினா 10. 10ம் இல்ல. ரைட். சரி, ஓகே. 6 ஸ்கொயர் என்னது? 36. கரெக்டா? 6 ஸ்கொயர் என்னது? 36. அந்த 36 3ஆல வகுத்தா 12ன்னு வரும். 4 ஸ்கொயர் 16. 16 3ஆல டிவைட் ஆகாது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 கியூப் என்ன? 6 கியூப் 2 1 6. இந்த 2 1 6 வச்சு 12 கொண்டு வர முடியுமா பாருங்க. வர முடியும். எப்படி? 2 into 1 2 2 6 12. அப்ப 6 கியூப் பண்ணி அந்த நம்பரை itself மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 வருது. அப்ப அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்க. 4 கியூப் என்னது? 64. அந்த 64 மல்டிபிள் பண்ணா 24 ஆப்ஷன்ல இருக்கு. சோ இதுதான் நமக்கான லாஜிக். இந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அடிக்க ரெடியா இருக்கணும். அது இதே லெவலுக்கு நான் உங்களுக்கு நிறைய क्वेश्चन தரேன். ஓகே, அனாலஜில எப்படி கேள்வி கேட்டாலும், அதாவது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பேராலுமே ஆன்சர் பண்ண முடியலனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கணும். அந்த மாதிரி நான் क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது புரிஞ்சிருச்சா? இதை கியூப் பண்ணி பெருக்கினா வருது, அதையும் கியூப் பண்ணி பெருக்கினா போடுறதுதான் ஆன்சர். என்ன பண்ணலாம்? அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரைட். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கெஸ் பண்ணுங்க. சார் இதான சார் ஈஸியாச்சே சார். 6ஓட 3 பெருக்கினா 18. அப்ப 14ஓட 3 பெருக்கினா 42. வச்சிருக்க மாட்டேன். ஆப்ஷன் 42 இருக்காது. 56 85 98 99 இதுதான். 56 85 98 99 இதுதான். ஓகே, சரி, ஓகே. வேற என்ன இருக்கும்? 6 எப்ப 18 மாறும்? 6ஓட 12 கூட்டினீங்கன்னா 18 வரும். ஓகே, 16ஓட 12 கூட்டினா 26 தான் வரும். அகைன் 26 ஆப்ஷன் இல்ல. ஓகே, வேற என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும்னா 6ஓட 3 பெருக்குனா 18. கரெக்டா? 6ஓட 3 பெருக்குனா 18. 6ஓட ஏன் 3 பெருக்கணும்? அப்ப 6க்கு 3ஓட ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? 6ல பாதி தான் 3. கரெக்டா? அப்ப 6ல பாதி 3. அந்த 3 மல்டிபிள் பண்ணா 18 வந்துருச்சு. அப்ப 14ல பாதி 7. 14ஓட 7 பெருக்குனா 98. ஆப்ஷன்ல இருக்கு. சோ இதுதான் ஆன்சர். அதாவது இப்ப எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். ஆனா என்னென்ன லாஜிக்ஸ் எல்லாம் வரலாங்கிறத நான் சொல்லி கொடுத்தாதான் உங்களால எக்ஸாம் ஹால்ல அந்த டைம்ல யோசிச்சு போட முடியும். ஓகே, டிஃபரெண்ட் ஆங்கிள் யோசிக்கணும். அதோட பாதி நம்பர் பெருக்கணும், பாதி நம்பரை கூட்டணும், பாதி நம்பரை வகுக்கணும், பாதி நம்பரை கழிக்கணும், ஸ்கொயரை கூட்டணும், கியூபை கூட்டணும், ஸ்கொயரை கழிக்கணும், கியூபை கழிக்கணும். இவ்வளவு விஷயங்களை அந்த டைம்ல டக்குன்னு யோசிக்கணும். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆன்சர் ஆகும். ஓகே, ஹை லெவல்ல நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா ஈஸியான கேள்வி நீங்களே போட்டுருவீங்கல்ல. இப்ப நான் ஈஸியான சொல்லி கொடுத்துட்டு இது எக்ஸாம்ல வந்தா போட முடியாது. அதை தாண்டி இந்த வீடியோக்குள்ள வர்றப்ப இந்த மாதிரி கேள்விகளை உங்களால அடிக்க முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்ச பிறகு இதை விட டஃபா கேட்டா நீங்க அடிச்சிடலாம். ஓகே, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 2 தான் 5னா 5 என்ன ஆகும்? 2 தான் 5னா 5 என்ன ஆகும் கேக்குறாங்க. ஓகே, 2 வந்து 5 ஆச்சுன்னா 2ஓட 3 கூட்டினா 5, 5ஓட 3 கூட்டினா 8. 8 இருக்காது. நீங்க நினைக்கிறது இருக்காது. ஓகே, 2 ஸ்கொயர் 4. அதோட 1 கூட்டினா 5. அப்ப 5 ஸ்கொயர் 25. 25ஓட 1 கூட்டினா 26. அதுவும் இல்ல. சரி, 2 4 4 1 5. அப்ப I2 10 11 11. அதுவும் இல்ல. புரியுதா? 2ஓட 2 பெருக்குனா 4. அதோட 1 கூட்டினா 5 வரும். அப்ப 5ஓட 2 பெருக்குனா 10 10ஓட 1 11. 11 ஆப்ஷன்ல இருந்தா அதான் ஆன்சர். அதுவும் இல்ல. அப்ப வேற என்னவா இருக்கும்? 2ஓட அதுக்கு
5. அப்ப 5ஓட அதுக்கு அடுத்த நம்பர் கூட்டினாலும் 11 தான் வருது. 11 ஆப்ஷன் இல்ல. அப்ப வேற என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும்னா பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். 2க்கு அடுத்த பகா எண் என்ன? 3. அது மாதிரி 5க்கு அடுத்த பகா எண் என்ன? 5க்கு அடுத்த நம்பர் 6, பகு எண், காம்போசிட் நம்பர். 7 தான் பகா எண், பிரைம் நம்பர். அப்ப 5ஓட 7 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 12 வரும். அப்ப 12 இருக்கா? இருக்கு. சோ என்ன ஆச்சுன்னு புரிஞ்சா இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க பகா எண். ஓகே. சரி, நம்ம கேள்விலாம் ரியல் டைம் எக்ஸாம்ல பாசிபிளானா? எஸ், பாசிபிள். எஸ்எஸ்சி ரயில்வே மாடல் எக்ஸாம்ஸ் இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்படியே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதை டிஎன்பிஎஸ்ல கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. கேட்டாதான் நம்ம அடிக்கணும். அடிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணாதான் வேலைக்கு போக முடியும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஏபி அதோட வேல்யூ 9னா ஏசி அதோட வேல்யூ என்ன வரும்? ஏபி 9னா ஏசி என்ன? எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் எல்லாருமே கணிச்சிருந்திருப்பீங்க. ஓகேவா? லெட்டர்ஸ்ல பாக்குறப்ப ஏ வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், பி வந்து செகண்ட் சொல்லுவோம். 1 2 1 2 இப்போ 1 2 கூட்டினீங்கன்னா 3 3 9 மாறி இருக்கு. 3 ஸ்கொயர் 9. புரியுதா? அப்ப ஏ ஓட வேல்யூ 1, சி ஓட வேல்யூ 3, ரெண்டே ஆட் பண்ணா 4, 4 ஸ்கொயர் 16. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ 14 தான் ஆன்சர். சோ ஏ பி ஓட வேல்யூ 9னா ஏ சி ஓட வேல்யூ என்ன வரும்? 14 வரும். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 14. என்ன பண்ணலாம்? அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரைட். இத சொல்லுங்க. 42 தான் 14னா 56 என்ன வரும்? 42 தான் 14னா 56 என்ன வரும்? சார் 42 3ஆல வகுத்தா 14 சார். ஆனா 56 3ஆல வகுக்கவே முடியாது சார். லாஜிக் இங்கே அவுட் ஆயிடுச்சு. விட்டுருங்க. 42ல இருந்து 28 மைனஸ் பண்ணேனா எனக்கு 14 கிடைக்கும். அப்ப 56ல இருந்து 28 மைனஸ் பண்ணா எனக்கு 28 தான் கிடைக்கும். 28 ஆப்ஷன்ல இல்ல. சோ இதுவும் கிடையாது. வேற என்னவா இருக்கும்னா, இப்ப இந்த 42 பாருங்க. அப்படியே இந்த 4 2 பேருமா என்ன வரும்? 8 வரும். 8 தான் வரும். ஆனா இங்க 14 இருக்கு. இந்த 8 விட ஒரு 6 அதிகமா இருக்கு. கரெக்டா? 8 விட ஒரு 6 அதிகமா இருக்கு. இந்த 4 2 கூட்டினா என்ன வரும்? 6. என்ன பண்ணீங்கன்னு புரிஞ்சா, இது 2 பெருக்கினா இது, இந்த 2 கூட்டினா இது. இப்ப இந்த 2 ஆட் பண்ணீங்கன்னா 14. புரிஞ்சா? இது 2 பெருக்கினா 8, இது 2 கூட்டினா 6, இந்த 2 கூட்டினா 14. அப்ப அதே அதுக்கு இங்க யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பெருகிறோமா? 5 30. அந்த 5 6 கூட்டினா 11. 2 ஆட் பண்ணீங்கன்னா 41. ஆன்சர் 41. அவ்வளவுதான். ஆன்சர் 41. அவ்வளவுதான். இப்ப 4 2 பெருக்கினா 8, 4 2 கூட்டினா 6, கூட்டி 14 போட்டாங்கல்ல, பெருக்கி 48 லாஜிக் வரலாம். அப்ப அதே லாஜிக் நீங்க யூஸ் பண்ண தெரியணும். ஓகே. சோ நான் ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன்னா அதுல நீங்க 10 பாயிண்ட் யோசிக்கணும். அப்பதான் 100 பாயிண்ட் எக்ஸாம் வந்தாலும் நம்மளால அடிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. 25 தான் 37னா 49 என்ன? 25 தான் 37னா 49 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே, போடலாம். 25 ஓட 12 ஆட் பண்ணீங்கன்னா 37. அப்ப 49 12 ஆட் பண்ணா 61. அது ஆப்ஷன்ல இருக்காது. இருந்தா அதான் ஆன்சர். பட் இருக்காது. வேற என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 25 49 மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். 25 49 கொஞ்ச நேரம் பாருங்க. அது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமைனா, இது ஆக்சுவலா 5 ஸ்கொயர், இது ஆக்சுவலா 7 ஸ்கொயர். கரெக்டா? இது 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இருக்கட்டும். இது 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இருக்கட்டும். இப்ப 5 ஸ்கொயர் வேல்யூ இருக்கிறப்ப இது 37 ஒண்ணு வருது. 37 அப்படிங்கிறது 6 ஸ்கொயர் பிளஸ் 1. கரெக்டா? அப்ப என்ன பண்ணிடுறாங்க, இந்த கொடுத்துருக்க நம்பர் இருக்குல்ல, இது எதோட ஸ்கொயர்? அதுக்கு அடுத்த நம்பரோட ஸ்கொயரோட ஒண்ணு கூட்டணும். அவ்வளவுதான். அப்ப 49ங்கிறது 7 ஸ்கொயர். 7க்கு அடுத்த நம்பர் என்னது? 8. 8 ஸ்கொயர்ங்கிறது 64. அதோட ஒண்ணு கூட்டிங்கன்னா 65. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி 65. ஆன்சர் ஆப்ஷன் பி 65. முடிஞ்சுச்சு. அதான் 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப 6 ஸ்கொயரோட ஒண்ணு கூட்டியிருக்காங்க. அப்ப 7 ஸ்கொயர் கொடுத்தா நம்ம 8 ஸ்கொயரோட ஒண்ணு கூட்டணும். கூட்டினா 65. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 57ஓட வேல்யூ 6னா 26ஓட வேல்யூ என்ன? 57ஓட வேல்யூ 6னா 26ஓட வேல்யூ என்ன? இது அந்த அளவுக்கு டஃப் இல்ல. இது ஓவர் ஈஸியா அடிச்சிடலாம். பார்க்கலாம். 57 6ஆ மாறுது. எப்ப மாறும்? 56 கழிச்சா மாறும். 26 51 கழிச்சலாம் வரல. ஓகே. ஆப்ஷன் பாருங்க. 3 4 2 1 இருக்கு. ஓகே. 7 5 கழிச்சா 2,
2 3 பெருக்கணும் 6. அப்ப இதை மைனஸ் பண்ணா கூட 4 வரும். 4 3 பெருக்கணும் 12 போகுமே இல்லையே. இப்படி பண்ணலாம். ஏன் 5 கூட்டினா 12 வருது. 12ஓட பாதி தான் 6. கரெக்டா? 7 5 கூட்டினா 12, 12ஓட பாதி தான் 6. அப்ப 2 4 கூட்டினா 8, 8ஓட பாதி 4. ஆன்சர் ஆப்ஷன் பி 4. இதை ஆட் பண்ணி பாதியை போட்டுருக்காங்க. அப்ப இதை ஆட் பண்ணி பாதியை போட்ட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 4. நெக்ஸ்ட் பாருங்க. 26ஓட வேல்யூ 16னா 66ஓட வேல்யூ என்ன? 26ஓட வேல்யூ 16னா 66ஓட வேல்யூ என்ன கேக்குறாங்க. 26ஓட வேல்யூ 16னா 66ஓட வேல்யூ என்ன? ஓகே. இப்ப 26 வந்து 10 கழிச்சா 16. அப்ப 64 வந்து 10 கழிச்சா 56, 54 தான் இருக்கு. சோ அது இல்ல லாஜிக். வேற என்னன்னா இந்த 6க்கு 2க்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4 வரும். வித்தியாசம் எடுத்தா 4 வரும். 4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்ப இங்க வித்தியாசம் எடுத்தா வரதே 0. 0 ஸ்கொயர் அகைன் 0 தான் ஆப்ஷன்ல இல்ல, விட்டுருங்க. 26 இருக்குல்ல, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 8. அந்த 8ஓட 2 டைம்ஸ் தான் 16. கரெக்டா? அப்ப இதை கூட்டினா 12, 12 2 டைம்ஸ் 24. ஆன்சர் ஆப்ஷன் சி 24. அதை கூட்டி டபுள் பண்ணிருக்காங்க. கூட்டி டபுள் பண்ணிவிட்டா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 6 தான் 18னா 7 என்ன? இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. 6 தான் 18னா 7 என்ன? ஓகே. 6 3ஆவது பண்ணா 18, அப்ப 7 3ஆவது பண்ணா 21 வரணும். இல்ல. ஓகேவா? இல்ல. வேற என்னவா இருக்கும்? 6 18னா 7 என்ன வரும்? சரி யோசிக்கலாம். தப்புல யோசிக்கலாம். 6ஓட 12 கூட்டினா 18, 7ஓட 12 கூட்டினா 19 ஆப்ஷன்ல இல்ல. வேற என்ன பண்ணா 6 ஸ்கொயர் 36, 36ஓட பாதி 18, 36ஓட பாதி 18. ஓகே, 36ஓட பாதி 18. அப்ப 7 ஸ்கொயர் 49, 49ஓட பாதிலாம் வராது. ஓகே, 6 ஸ்கொயர் 36, அந்த 3 6 பெருக்குனா 18 வரும். ஓகே, சோ 7 ஸ்கொயர் 49, 4 9 பெருக்குனா 36. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. அவ்வளவுதான். சோ 6 வந்து 18னா 7 என்ன? 6 ஸ்கொயர் 36, 3 6 18, 7 ஸ்கொயர் 49, 4 9 36. சோ 9th क्वेश्चन का आंसर ஆப்ஷன் ஏ 36. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்ற மாதிரி கடைசி क्वेश्चन. 3 தான் 30னா 4 என்ன? தரமான क्वेश्चन. டக்குனு 40 தெரியுங்க, 40 இருக்காது. 3 தான் 30னா 4 என்ன வரும்னு கேக்குறாங்க. சரி, 3 எப்போ வரும்? 30 ஆகும். 30 30 ஆகும். 4 10 40 ஆகும். வரல. ஓகே, 3ஓட 27 கூட்டினா 30, அப்ப 4ஓட 27 கூட்டினா 31. அதுவும் இல்ல. இதை யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப நான் 3ஓட 27 கூட்டினா எனக்கு 30 வருது. இந்த 3க்கு 27க்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன? 3ஓட கியூப் தான் 27. கரெக்டா? அப்ப 4 அப்படியே இருக்குங்க. 4 கியூப் 64. இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா 68. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. சோ 10th கான ஆன்சர் ஆப்ஷன் சி 68. முடிஞ்சு. ஓகே, சோ இந்த அனாலஜி தமிழ்ல ஒத்தத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது ரீசனிங்ல நம்மளோட குரூப் 2 மெயின் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே தான் கொடுத்திருக்காங்க. 2 3 கேள்வி வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வரும். அதுல ரொம்ப டஃப்பா கேட்கணும்னா இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட क्वेश्चंस தான் எஸ்எஸ்சி ரயில்வே மார்க் எக்ஸாம்ஸ்ல. அப்ப கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கணும். ஓகே, இதே மாதிரி டஃபஸ்ட் क्वेश्चंस மட்டும் 27 டாபிக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நம்ம வீடியோஸ் மட்டும் பாருங்க. மற்றபடி தமிழ் படிக்கிறதாகட்டும், ஜிஎஸ் படிக்கிறதாகட்டும் நீங்க பாட்டு படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.